Hello students, today நம்ம journal entry பார்க்க போறோம். So இந்த transaction இது எப்படி journal entry போடுறது அப்படினு பார்க்கலாம். First date பாருங்க, date number 5ல received 5 chair from Revadi and Co at rupees 400 each. அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா ரேவதி அண்ட் கோ அப்படிங்கறவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் 5 சேர் வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, ஒரு சேரோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ருபீஸ் 400 ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஈச் அப்படின்னா ஒரு சேரோட விலை அப்படின்னு அர்த்தம். அப்போது 5 சேரோட ப்ரைஸ் நம்ம மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம ஜர்னல் என்ட்ரி போடலாம். பார்த்தீங்க அப்படின்னா 5 சேர் at 400 each அப்படின்னா 5 into 400 2000 rupees. ஓகே, ஸோ அப்போ 5 சேரோட ப்ரைஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, 2000 rupees அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜர்னல் என்ட்ரி நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன ரூலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு 5 சேர் ஃப்ரம் ரேவதி அண்ட் கோ ருபீஸ் 400 ஈச். இதுக்கு வந்து 2000 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு ரேவதி அண்ட் கோ அக்கௌண்ட். ஏன் வந்து நம்ம சேர்னு போடாமல் ஃபர்னிச்சர்னு போட்டிருக்கோம் அப்படின்னா சேர் டேபிள்ஸ் எல்லாமே காமனாக நம்ம என்ன சொல்லுவோம் ஃபர்னிச்சர் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் நம்ம பொதுவாக ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டாச்சு. ஏன் இதை டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கோல்டன் ரூல்ஸில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் வருது. ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகே, ஸோ கம்ஸ் இன் அப்படின்னா நமக்கு உள்ளே என்ன வருது, ஃபர்னிச்சர் உள்ளே வருது, அதாவது சேர் வந்து உள்ளே வருது. ஸோ கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல் படி நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரியல் அக்கௌண்ட்டில் டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல் படி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு நம்ம டெபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரேவதி அண்ட் கோ. ஸோ இது மாதிரி நேம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடணும், பர்சனல் அக்கௌண்ட் போயிடணும். பர்சனல் அக்கௌண்ட் போயிட்டு இந்த ரேவதி அண்ட் கோ அப்படிங்கிறவங்க நமக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்களா இல்லை கிவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி அண்ட் கோ இஸ் த கிவர். ஓகே, ஏன் அப்படின்னா ரேவதி அண்ட் கோ தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கிவ்வர்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கிரெடிட் த கிவர் அப்படிங்கிற ரூல்ஸ் படி நம்ம ரேவதி அண்ட் கோவை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் அதுக்கான ரூல் டு ரேவதி அண்ட் கோ. இது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட், அது வந்து கிவ்வர், ரேவதி அண்ட் கோ கிவ்வர் அப்படிங்கிறதுனால நம்ம இதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி பாருங்கள், பெய்டு ரேவதி அண்ட் கோ கேஷ் ஃபார் 5 சேர்ஸ். இதில் என்ன அர்த்தம்னா நம்ம ரேவதி அண்ட் கோ கிட்டேருந்து கடனுக்கு சேர்ஸ் எல்லாமே வாங்கணும் இல்லையா. ஓகே, அந்த 2000 ருபீஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பே பண்ணிட்டோம். கேஷாகவே வந்து 5 சேருக்கான விலையை வந்து நம்ம பே பண்ணியாச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 5 சேர் அப்படின்னா இதுலேயும் 5 சேர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். 2 சேர் 3 சேர்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கணும். 3 சேர் அப்படின்னா 400 into 3, 2 சேர் அப்படின்னா 400 into 2 அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கணும். இங்கே வந்து மொத்தமாகவே நம்ம எல்லாத்தையுமே 5 சேர்னு கொடுத்ததுனால நம்ம 2000 வந்து இதுக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன என்ட்ரி வரும்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி ரேவதி அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் வந்து நம்ம ரேவதியை இங்கே டெபிட்டில் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட், அதாவது நம்ம வந்து கேஷ் வந்து பே பண்ணுறோம். அதை யார் ரிசீவ் பண்ணுவா, ரேவதி அண்ட் கோ அப்படிங்கிறவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால கோல்டன் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் படி பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர் அப்படிங்கிற ரூல் படி நம்ம ரேவதியை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கோம் பாருங்கள், ரேவதி அண்ட் கோ அக்கௌண்ட் இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வருது. ஸோ செகண்ட் ஜர்னலை பொறுத்த வரைக்கும் ரேவதி அண்ட் கோ அப்படிங்கிறவங்க ரிசீவர், அதனால நம்ம அதை டெபிட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு டூ கேஷ் அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கேஷ் வந்து பே பண்ணுறோம். அப்போ நம்மளை விட்டு கேஷ் கோஸ் அவுட், கேஷ் வந்து வெளியில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ கேஷ் வெளியில் போணுச்சு அப்படின்னா எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இது என்ன அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ரூல் படி கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டூ கேஷ் அது வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட், அது வந்து கோஸ் அவுட் அப்படிங்கிறதுனால கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 கேஷை கிரெடிட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஜர்னல் என்ட்ரி, இந்த டிரான்சாக்ஷனுக்கான இந்த ஜர்னல் என்ட்ரி இதுதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் போடலாமா இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடலாமா அப்படின்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ.